ரெட்மிலேருந்து A1 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.52 இன்ச்சுக்கான HD+ ரெசிஸ்டோ உள்ள நார்மலாக LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 400 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. மேலும் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து நார்மலாக வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஆவரேஜ் தான். ஆனால் ப்ரைஸ் ரேஞ்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மற்றபடி ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை மீடியாடெக்கோட Helio A22 அப்படிங்கிற ஒரு 2 GHz இன்டர் லெவல் ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 12 nm ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக IMG PowerVR GE அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் வெயிட்டான ஆப்ஸ் தான் ரன் பண்ண முடியுமே தவிர ஹெவியான ஆப்ஸோ மல்டி டாஸ்கிங்கோ இல்லை கேமிங்க்கோ இந்த ஃபோன் செட் ஆகாது. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 2GB RAM வித் 30GB ஸ்டோரேஜில் வருது. நமக்கு ரேம் வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் eMMC 5.1 வருது. ஸோ ஸ்டோரேஜுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான். மற்றபடி நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 512GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது டெடிகேட்டட் சிம் செட்டாக தராங்க. அதனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் வந்து Android 12 Go எடிஷனில் ரன் ஆகுது. அதாவது Go எடிஷன் அப்படிங்கும்போது லைட் வெயிட்டான ஆப்ஸ் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸில் வந்து ரொம்ப ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ரெட்மியோட A1 வந்து இந்த MIUI இன்டர்ஃபேஸில் ரன் ஆகல. அதுக்கு பதிலாக வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கிடைக்குது. ஆனால் ப்ளோட்வேர்ஸ் மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்காது. நார்மலான நமக்கு ஆண்ட்ராய்டு ரெகுலர் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் இருக்கும். ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 8 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f2.0 அபர்ச்சர் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட. ரெண்டாவது கேமரா ஒரு டெப்த் சென்சர் வருது. ஸோ பேக் சைடில் 2 கேமரா தான். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 அபர்ச்சரில் தராங்க. இது போக இந்த ஃபோனுக்கு வந்து P2I நானோ கோட்டிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாமல் பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. ஃபோனுக்கு டாப் சைடில் வந்து நமக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்குது. FM ரேடியோ சப்போர்ட்டும் வருது. ஃபோனோட வெயிட் 192 கிராம் தராங்க. இது போக இந்த ஃபோனில் 4Gக்கான VVLT சப்போர்ட் இருக்குது. 2 சிம்லேயும் வந்து 4G VVLT சப்போர்ட் ஆகும். பேட்டரிஸை பற்றி பேசும்போது ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் தராங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து இந்தியன் லாங்குவேஜஸ் சப்போர்ட் ஆகும் சொல்கிறாங்க. குறிப்பாக தமிழ் லாங்குவேஜஸ்லாம் இதில் சப்போர்ட் ஆகும். இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 6499 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஓவரலாக ரொம்ப பட்ஜெட் டைட்டாக இருக்குது. நார்மலான ஃபோன் வந்து சும்மா வாட்ஸ்அப் மாதிரியான ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா இது வாங்கலாம். மற்றபடி மல்டி டாஸ்கிங் அது போக ஹெவியான ஆப்ஸ்லாம் வந்து பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் செட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.